ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூறி அப்பா உங்கள் தோல்படியா எங்கள் கிருபை காரணம் மக்கள் நன்றி சொல்கிறோம். தகப்பனே, ஆண்டவரை மொத்தமாய் ஆண்டவரை நீர் என்ற வழிநடத்தி வருகிறேன். ஆண்டவரை வந்திருக்கிற மக்களை நீ ஆசீர்வதிங்க. வராத மக்களை ஆண்டவரை விரைவில் கொண்டு வந்து சேர்ந்தாப்பா. வருகிற நாட்கள் அவர்கள் சில நேரத்தில் வந்ததையே நீ கிருபைக்காங்கப்பா. இப்போ உங்களுடைய கர்த்தாவே, அதை எங்களுடைய மரத்தில் நீ பேசும் போவதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வாங்கி வருகின்ற வார்த்தைகள் இருதயத்தில் சிந்தனைகள் அனைத்தும் ஒரு சித்தமாக இருக்கட்டும். துதிகர மகிமை எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்து வந்திருந்தேன். இந்த வாழ்க்கையை அனைத்து ஆயர் அவர்களுக்கும் மற்றும் ஆயர் குடும்பத்தாருக்கும் திருச்சபையார் யாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பினு பார்த்தீங்கன்னா, உணவருந்த வாருங்கள் உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பு. உணவருந்த வாருங்கள் அப்படின்னு சொன்னா என்ன உணவு அப்படின்னு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நாமத்தில் நம்ம எல்லாருக்குமான அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாருமே அழைச்சிருக்கிறார். அது நம்ம உணரவே இல்லை. ஆனாலும் இனி வருகிற நாட்களில நம்ம அழைத்துக் கொண்டிருக்கார் என்பதை நம்ம உணர வேண்டும். குறிப்பாக இயேசு மரித்தார், மரணத்தின் கட்டுகளை உடைத்தார், புதிய விடியலாய் உயிர்த்தெழுந்தார். இயேசு என்ன பண்ணாரு? நமக்கு கடந்த நாட்களில் நம்ம இயேசு சிலுவையில் அறையிற நாட்களையும் இயேசு உயிர்த்தெழுந்த நாட்களையும் நம்ம கொண்டாடினோம். அது நினைவு கூறணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க? புதிய விடியலாய் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆகவே உலக அளவில் மக்களாகிய அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு செயல்பாடு என்னவென்றால், வலிமை இழந்து, பலத்தை இழந்து, ஆற்றல் இழந்து, பார்வை இழந்து ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்றோம்? அந்த பலவீனத்தோடு நம்ம காண்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு, முக்கியமான அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவி கொடுங்கள், இயேசுவில் என்றும் இணைந்திருங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுத்து அவரோடு நம்ம இணைந்திருந்து வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்பட்டார். நம்ம என்ன பண்றோம்? தூரமா போயிடும். ஏதாவது ஒரு கஷ்டம்னா பின்மாறி போயிடும். அதுக்குள்ள போக முடியாது. ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவருக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுல என்ன அழைப்பு? உணவருந்த வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட உணவா இருக்கும்? அது வாழ்வு தரும் உணவு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் மடிந்து போனவர்களுக்கும் மரித்து போனவர்களுக்கும் அவர் தேவனானவர், அவர் ஜீவனானவர். கிறிஸ்து இல்லாத மானிட வாழ்வு மரத்தில் வெட்டப்பட்ட கிளையை போல இருக்கும். கடவுள் நம்மளுக்குள்ள இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? மரத்தை கிளையை வெட்டி போட்ட எப்படி இருக்கும்? காஞ்சி என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் மாறி போயிடும். அது போலதான் நம்ம ஆண்டவரோட இணைந்து நம்ம வாழல அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம ஒப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது வாழ்வு தர உணவு, விண்ணகத்தின் உணவு. ஒரு 3 தலைப்பின் மூலமாக நான் சரிக்குமா முடித்துக் கொள்கிறேன். விண்ணகத்தின் உணவு. 1 ராஜாக்கள் நம்ம வாசித்த பகுதியை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆவது வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சார்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்றான் என்று சொல்லி அவரு எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவரு என்ன பண்றாரு? நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஒரு சோர்வோடு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல விட்டு எளியா இசபேல் சொல்ற அச்சுறுத்தலுக்கு பயந்து தன் உயிரை தப்பிக்க என்ன பண்றாரு, எடுக்கின்ற முயற்சி தனக்குள் மன சோர்வும் பயமும் ஏற்படுகிறது அவருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலியாவை கொலை செய்ய இசபேல் திட்டமிட்டாள் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா திட்டமிட்டு என்ன பண்ணாங்க, கொலை செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதை என்ன பண்ணாரு, எலியா அந்த தப்பிச்சு ஓடுறதுக்காக பார்க்கிறாரு. எனவே அந்த இடத்தினை விட்டு எலியா தான் போய் சேர விரும்பிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனாய் மலை. அதுக்கிடையில இஸ்ரவேலில் இருந்து யூதாவுக்கும் வனாந்திரத்திலும் உயிர் தப்பி போக வேண்டிய கட்டாய சூழலில் அவர் காணப்பட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 5:10. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எப்படி இருக்குது பாத்தீங்களா? சொல்லப்படுகிற நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு இது உதாரணமாக உள்ளது. ஏன்னா நம்ம நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட்டோம்னு வச்சுக்க, அது நம்மளுக்கு பாக்கியம் தான். பரலோக ராஜ்யம் போறதுக்கு சரியான வழி அதுதான். அப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37-38 இருந்து பார்த்தீங்கன்னா அதை வாசிக்க வேணாங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37-38. எலியாவை போல அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, தங்கள் இடங்களை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையில எல்லாரும் காணப்பட்டார்கள். ஏன்னா அந்த இடத்துல ஆகார் என்ன பண்ணாங்க, அவங்க யார்கிட்ட போய் சொன்னாங்க, இசபேல் அவங்ககிட்ட போயிட்டு சொல்றாங்க கொலை செய்யணும்னு சொல்லி. அதனால கொலை செய்யறதுக்காக என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகளை தேடி கொலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ எலியா மாட்டிக்கிறாரு. அப்போ எலியாவும் தம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாரு, நான் செத்தாலும் நான் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பரலோகத்தில் அவர்களுக்கு நிறைந்த பலன் உண்டு. ஏன்னா இப்படியெல்லாம் பாடுகள் பண்ணப்பட்டு அவங்களை என்ன பண்றாங்க, நிலத்தை விட்டு ஓடுறாங்க. அவர்கள் என்ன எதுக்காக, நீதி நம்ம வாசல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதுக்கு இது உதாரணமா இருக்கு. அதுதான் பாக்கியவான்கள் அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல பரலோகத்தில் அவர்களுக்கு நிறைந்த பலன் உண்டு. யாருக்கு, எளியவருக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் நீதி நிமித்தமா தான் அவர் எல்லா காரியங்களும் செய்யறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, பரலோக ராஜ்யத்தில் அவருக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருப்பாரு. 1 ராஜாக்கள் 19:5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, வசனத்தில் சூரிய செடியின் கீழ் படுத்துக் கொண்டு என்ன பண்ணாரு, நித்திரை இருந்த எலியாவை எழுப்பினார். யார் எழுப்பினது, தூதன் எழுப்பியிருக்காரு. அப்போ மன சோர்வுடனும் உடல் சோர்வுடனும் படுத்திருக்கும் எலியாவை கடவுள் புரிந்து கொண்டு அவன் மீது அக்கறையுடன் அணுகினார். அக்கறையோடு என்ன பண்ணாரு, மறுபடியும் தூதனை என்ன பண்ணாரு, எழுப்ப சொன்னாரு. அவர் விழுத்து பார்க்கும் பொழுது வசனம் 6ல பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தலைமோட்டில் என்ன தெரியுமா, இதில் தலையில் சுடப்பட்ட அணையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்ததை பார்த்து தனக்கு இருந்த பசியினை போக்கும் விதமாக ஒன்று மீண்டு என்ன பண்ணாரு, படுத்து கொண்டு எலியாவை என்ன பண்ணாரு, மட்டும் தூங்கிட்டாரு. அப்ப மீண்டும் என்ன பண்ணாங்க, மீண்டும் எழுந்து போஷணம் பண்ணி நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாங்க. எலியாவின் இந்த தைரியப்படுத்தி பலப்படுத்த செய்ய கூடிய அந்த விண்ணகத்தின் உணவை கொடுத்து என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு, பலப்படுத்துறாரு. அந்த விண்ணகத்தின் உணவை கொடுத்தது போல தீமைக்கு எதிராக போராடும் அவர் தம் மக்களுக்கு ஏற்படும் சோர்விலும் கூட என்ன பண்ணாரு, அந்த விதமான உணவினை கொடுப்பார். நம்ம சோர்வில் இருக்கும் போதும் பலவீனமா இருக்கும் போதும் என்ன பண்ணாரு, நம்மளுக்கும் அந்த உணவினை கொடுத்து என்ன பண்ணாரு, அந்த வாழ்வுதல் உணவினை கொடுப்பார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த வாழ்வுதல் உணவினை உண்டு பகரும் எவரும் அந்த உணவினால் வலிமை பெற்று தங்களது இலக்கினை அடைவார்கள். வலிமை பற்றி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எதிர்நோக்குகளை நம்ம தேவைகளை நம்ம சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. 2வது தரப்பில் பார்த்தீங்கன்னா மண்டகத்தின் உணவு. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27-37 நம்ம தியானிப்போம். பவுல் ஒரு கப்பலில் என்ன பண்ணாரு, சிறை கைதியா இருக்கிறார். இருப்பினும் கிறிஸ்துவில் அவர் சுதந்திர மனிதனாகவும் கடவுளின் சமூகத்தில் பயமற்றவர்களாகவும் காணப்பட்டார். அவர் எப்படி வாழ்ந்து வந்தார். பவுல் எப்படி இருக்காரு, ஒரு கப்பலை சிறை கைதியா அவங்களை கொண்டு போறாங்க. அதே கிறிஸ்துவில் அவர் சுதந்திர மனிதனாகவும் காணப்படுகிறாரு. அவர் கடவுளின் சமூகத்தில் பயமற்றவனாக காணப்படுகிறார். அப்போ அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவரோடு இருக்கிறதுனால அவன் எதுக்குமே பயப்படல.
அவன் சுதந்திரமா இருக்கான். தன்னை கைது பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட நம்ம நினைப்பாரு, இது நடக்குமோ, இது நடக்காதோ, இது நடந்தே தீருமா அப்படின்றத நம்ம உறுதியா நம்ப முடியல. நம்ம ஒரு காரியம் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக நான் விசுவாசிக்கிறேன், நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிடணும். ஆனா நீங்க கொடுப்பீங்களா, ஆண்டவரே அது நடக்குமாப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அது கண்டிப்பா நடக்கணும்ப்பா அப்படின்னா நீங்க விசுவாசிக்க கூடாது. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் கேட்டது அது நடந்துச்சு அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் நீங்க. அப்போ அது நிச்சயமா ஆண்டவர்களுக்கு என்ன பண்ணாரு, அது கொடுத்து தீர்வாரு, அது நிச்சயமா அதை வாழ்க்கை செய்வார், அதை வெற்றிகரமா முடித்து கொடுப்பார். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில அது நிறைய பேர் சாட்சியாகவும் சொல்லியிருக்காங்க, நான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் விசுவாசமா நான் ஜெபிச்சேன் பிறகு நிச்சயமா ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை செய்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல நம்ம இங்க வருகின்ற நாட்களில மதில் மேல் போன போல நம்ம ஜெபிக்க கூடாது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும். இந்த பவுல் சிறை கைதியை கொண்டு போகும்போது கூட எப்படி இருந்திருக்காரு பாருங்க, அவர் சுதந்திர மனிதராகவும் கடவுள் சமூகத்தில் பயமற்றவராகவும் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதே வேளையில அவரோடு கப்பலில் பயணம் செய்கிறவர்கள் கடலில் ஏற்படும் புயலினாலும் ஆபத்தை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். கப்பலை போகும்போது அந்த புயல் காற்று பயங்கரமா வீசுது, கடல் அலைலாம் வந்து அடிச்சு அந்த தண்ணீர் மேற்கூறும் மேலாம் விழுந்து தண்ணீர் மிதக்குது. அப்படி இருந்து கூட என்ன பண்ணாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கூட என்ன பண்ணாரு, அவங்களுக்கு பயப்படவே இல்லை. ஏன்னா நம்மளோட இருக்கிறது யாரு, வல்லமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். நம்ம கல்ல மண்ண நம்ம வணங்கல, உயிருள்ள தேவனை நம்ம வணங்குறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், தைரியத்தோடு நம்ம வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் உண்மையும் நம்பிக்கையும் உள்ள விசுவாசிகள் மட்டும் கடவுள் தங்களுக்கும் நெருக்கமாய் இருப்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையின் உறுதியில் ஆபத்துகளை தைரியமா எதிர்கொள்ள முடியும். அதுதான் அந்த நம்பிக்கை வச்சால எல்லாமே நம்ம தைரியமா எதிர்கொள்ள முடியும். நம்பிக்கை வந்துச்சுன்னா போதுங்க, இது அது கண்டிப்பா நடக்கும். நம்ம முடியாத காரியங்கள் அது செய்து தீவார். ஆண்டவர் எப்படிப்பட்டவங்க, அவாந்திர வெளியில தண்ணீர்களையும் இருப்பிலும் அவர்களுக்கு பண்ணுறாரு. அப்புறம் ஒன்றில்லாத இடத்துல கூட என்ன பண்ணாரு, எல்லா அற்புத புள்ளில இடங்களை நம்ம வைத்து அமர்ந்து தண்ணீர் ஆண்டையில் நம்ம கொண்டு போய் விடுகிறார். ஆறுகளை உருவாக்குவேன்னு சொல்றாரு. ஏன்னா அதெல்லாம் வந்து தண்ணிகளே இருக்காது, அந்த இடத்துல திடீர்னு தண்ணியை உருவாக்கு அப்படின்றாரு. அதான் அந்த அளவுக்கு வல்லமுள்ள தேவனை நம்ம முழு மனசோடு நம்ம ஏற்றுக்கிறோம்னா நம்ம எதிர்நோக்குகின்ற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யும் அப்படி உறுதியோடு அவர் இருக்காங்க கொள்ள முடியும். அப்புறம் பவுல் உறுப்புக்கு அதிபதியை பார்த்து சகோதரியம் நோக்கி என்ன பண்ணாரு, பயத்தினால எல்லாம் சாபாம இருக்காங்க, நீங்கள் 14 நாட்களாக தொடர்ந்து ஒன்றும் உணவு இருந்தாமல் இருக்கிறீர்கள், அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க, செத்து போயிட்டீங்க அப்படின்றாரு. நீங்க பிழைப்பதற்கு உண்டாக மட்டும்தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 27 ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பாருங்க, நீங்கள் வந்து உணவு அருந்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதுதான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். ஏனென்றால் கடவுளின் அனுமதி இல்லாமல் உங்களுக்குள் எவருடைய தலைமை மயிரும் ஒரு மணி கூட விழாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம, ஆண்டவருடைய கிருபை இல்லாம, அவருடைய உத்தரவு இல்லாம என்ன பண்ணோம், ஒரு மணி கூட கீழே விழாது. அவருடைய சித்தத்தின் படியா, அவருடைய உத்தரவு படிதான் எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்து உரைக்கிறார். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அப்பத்தை எடுத்து அங்க இருக்கும் எல்லாருக்கும் முன்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லி என்ன பண்ணாரு, உணவு அருந்தினார் அப்படின்றத பார்க்கிறோம். பின்னர் அதை தொடர்ந்து அங்க இருக்கும் 276 பேருமே அவர்களை வைத்திருந்த அன்னகத்தின் உணவை வயிறார உண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. உடலுக்கு தேவையான ஆற்றலும் பெற்றார்கள். ஏன்னா என்ன பண்ணாரு பவுல், நீங்க எதுக்கும் பவுலாதீங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்க, 276 பேர். அவர்கள் வைத்திருந்த
மன்னகத்தின் உணவை வயிறார உண்டார்கள். அவங்க சாப்பிட்ட பிறகுதான் என்ன கிடைச்சது? ஆற்றல் கிடைச்சது. அப்ப அந்த இடத்துல ஒரு தைரியத்தை உருவாக்கி இருக்காரு பவுல். தைரியத்தை உருவாக்கி நீங்க சாப்பிடுங்க, ஒன்றாங்க ஆண்டவர் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அது போலதான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? தைரியமா நம்ம வாழ வேண்டும். மூன்றாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா வாழ்வுதரும் புதுமையின் உணவு. வாழ்வுதரும் புதுமையின் உணவு. யோவான் 21ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இந்த பகுதியில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நம்முடைய சீடருக்கு 3ஆம் முறையாக தரிசனமாகிய நிகழ்வு. 3ஆம் முறையாக என்ன பண்ணாரு? தரிசிக்கப்படுகிறார் உயிர்த்தெழுந்த பிறகு. அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவின் சீடரான சீமோன் பேதுரு தலைமையில் 7 நபர்களுக்கும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சீமோனும் பேதுரு என்ன பண்ணாங்க? சொன்னதும் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னாக என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்க போறாங்க. ஏன் மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா, ஆண்டவர் விழுத்தாருன்றதை உணராம, ஆண்டவர் உயிரோடு இருக்காருன்றதை உணராம, நம்மளோட இருக்காருன்றதை உணராம பின்மாறி போயிட்டாங்க. அவங்க செய்த தொழிலை மீண்டுமா நம்ம போய் செய்யலாம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிச்சு அவர் போயிட்டாரு, அதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம செய்த தொழிலை நம்ம செய்யலாம். நம்ம தொழில ஒரு சிறப்பாக அவர்கள் செய்திருக்காங்க. நம்ம எந்த தொழில் செய்தாலும் அது ஒரு சிறப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? கடைபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் என்ன பண்ணுவோம்? தடுமாறுவோம். அதில் பழகிட்டோம்னா நம்ம தான் சிறப்பான ஒரு ஆட்களை நம்ம செய்வோம். அப்படி இருக்கும்போது சீமோன் பேதுருலாம் மீன் பிடிக்கிற வல்லமையா செயல்படுவாங்க. அப்படி போய் நம்ம சிறப்பாக நம்ம செயல்படுவோம். அப்படின்போது நம்ம போய் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே 7 நபர்களோடு சேர்ந்த ஒரு குழுவோடு சேர்ந்து என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க போறாங்க. அவங்க மீன் பிடிக்க போனதுக்கு என்ன நினைக்கிருப்பாங்க? இந்த இயேசு கடலிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தும் இதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்றும் அறியாது இருந்தார்கள். அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவி அவர்கள் வல்லமையாக வரும் வரை எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இன்னுமாய் தெரிவிக்கப்படவில்லை. அவங்க காத்திருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எண்ணமே வரல. ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணுன்றது நமக்கு எண்ணமே வரல. அதுவும் நம்ம கூட என்ன பண்ணோம்? ஒரு சின்ன காரியங்கள் நடந்தா கூட ஆண்டவர் இந்த வாய்க்கு செய்வார் என்று நம்ம பொறுமையா இருக்கிறது இல்லை. அடுத்தது என்னன்ட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அடுத்து என்ன செய்யணும், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இன்னுமாய் தெரிவிக்கப்படவில்லை. யோவான் 21:3 பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அவங்க தொழில நல்லா தேர்ச்சி பெற்றவங்க, ஆனா என்ன பண்ண முடியல? மீன் பிடிக்க முடியல. ஏன்? அவருடைய சித்தம் இல்லாங்க. அவர் கிருபை தான் எதுவுமே நடக்கின்றது அவங்க உணராம போயிட்டாங்க. விரும்பியா வந்தார்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் யோவான் 21:5 பார்த்தீங்கன்னா, படகின் வலதுபுறத்தில் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்ன பிறகு என்னாச்சு? வலைபுறத்தில் போட்டு வலை வீசுன்னு சொன்னோன்னே அது இழுக்க முடியாத அளவுக்கு அதிகமான பெரிய பெரிய மீன்களா மாட்டி முடியாத அளவுக்கு அவங்க இழுத்துருக்காங்க. அதுக்குள்ளதான் ஆழ்கடைகள் கிடைக்காத மீன்கள் கூட என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட காரணம் என்னன்னா, இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிந்து வீசப்பட்ட வலையில் அதிகமான மீன் கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவின் வார்த்தையினால கீழ்ப்படிந்து அந்த வலை வலதுபுறத்தில் போடுங்கன்னு சொன்னோன்னே அவர் இயேசுவோட அந்த வார்த்தை கேட்டு வலதுபுறத்தில் போட்டாங்க. அவங்க போடும்போது என்னாச்சு? அந்த கீழ்ப்படினால அநேக மீன்கள் கிடைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 21:9 பார்த்தீங்கன்னா, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் தான் பண்ணாங்க. அவங்க வெளியே வந்த உடனே பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தையும் மீன் கூட என்ன பண்ணாரு? அவங்க தயார் செய்திருக்காரு. ஆனா நம்ம சீடர்கள் என்ன பண்ணாங்க? அது உணரவே இல்லை, உணராம போயிருக்காங்க. அது போல நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் யோவான் 21:12 பார்த்தீங்கன்னா, நம் சீடர்களும் வாழ்வழிக்கும் புதுமையும் உணர்வினை கொடுக்கும் அழைப்பை கொடுக்கிறார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். உணவிருந்த வாருங்கள் என்று அழைக்கிறார் ஆண்டவர். இயேசுதான் என்பதை உறுதி செய்து இந்த வாழ்வு பெறும் உணவாகி ஐக்கிய பந்தியில நாம் என்ன பண்ணோம்? தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இறை மக்களாகிய நீங்களும் இந்த புதுமையில் உணவாகிய ஐக்கிய உணவில் பங்கேற்று உங்கள் வாழ்க்கையில் எழுந்து போன ஆற்றலை கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு நாம் அனைவரும் இணைந்து நாம் செயல்பட வேண்டும். இனி வருகின்ற நாட்கள் நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும் என்று நாம் உறுதி கொண்டு அந்த ஞானத்தை ஆசிரியர் தருவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நீர் எங்களோட பேசுகிறீர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரே உமக்கு பிறந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் செயல்படுவோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறாங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் சாட்சியாக மன்னனாக திகழும்படியாகவும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.